எல்லா ஐட்டத்தையும் எழுதிட்டோமா? ஒரு தரம் செக் பண்ணிக்குவோம். டெக்கரேஷனுக்கு பூவு, பலூனு, அப்புறம் கேக்கு. அடுத்து சாப்பாட்டுக்கு வேணுங்கிறது அரிசி, எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், கடுகு. எல்லாம் ஓகே. அவ்வளோதான், லிஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து தாமரை பிள்ளைக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருவோம். வேற எதுவும் விட்டு போயிருந்துச்சுனாலும் அவள் பார்த்துக்கிட்டும். வாட்ஸ்அப்பில் அப்பப்போ மெசேஜ் பண்ணா தானே மேலேயே இருப்பாளுங்க. இப்போ எங்கே போய் தேடுறது? எங்கே இருக்குது லோட்டஸ்? லோட்டஸ் 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 இந்தா இருக்குது லோட்டஸு. அவ்வளோதான், அனுப்பிச்சி விட்டாச்சு. இனிமே என்ன வேணுமோ அவளுக்கு பார்த்துக்கிட்டும். என்னடி காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து நோட்டும் பேனாவுமா உட்காந்துருக்குற? பள்ளிக்கூடத்துல எதுவும் சேர்ந்துருக்கிறியோ? ஏண்டி ஒன்னதானே கேக்குறேன், காது கேட்கல? டா, இங்க நான் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்? சும்மா வந்து நொய்யு நொய்யு நொய்யுங்கிற. இங்க பாரு அத்தை மாமியார, இப்ப சொல்றது தான். இன்னும் 2 நாளைக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 2 நாளைக்கு மேடம் ரொம்ப பிஸியா? ரொம்ப பிஸிலாம் இல்ல, ரொம்ப ரொம்ப பிஸி. இருக்கட்டும் இருக்கட்டும். அது சரி, பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க வீட்டு பாடம் எழுதுற மாதிரி எழுதிட்டு இருக்கிறியா? அது என்ன? ஆமா ஆமா, வீட்டு பாடம் தான் எழுதிட்டு இருக்கிறேன். நம்ம வீட்டு பாடம். நம்ம வீட்டு பாடம்னா நம்ம வீட்டு வரவு செலவு கணக்கு பாக்குறியா? இது ஒரு வீடு, அதுக்கு ஒரு வரவு செலவு கணக்கு. அதை வேற நான் பார்க்கணும். இந்த வீடியோ 100வது வீடியோ. அதை கொண்டாடுற விதமா நாளைக்கு சாயங்காலம் சின்ன ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். அதுக்கு தான் எப்படி செலவு பண்ணலாம், என்ன செலவு பண்ணலான்னு லிஸ்ட் எழுதிட்டு இருக்கிறேன். நீயும் நாளைக்கு சோறு கீரை ஆக்கிட்டு கத 100வது வீடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்துரு. போக்கத்தவளுகளா, 100வது வீடியோ ஃபங்க்ஷனா? தீபாவளியில இருந்து 4 நாளா துணி துவைக்காம கிடக்கு, அதை துவைச்சு போட துப்பு இல்ல. 100வது வீடியோ ஃபங்க்ஷனா கொண்டாடுறாங்களா அவங்க மொகரையில? டா, சும்மா துணி 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 துணின்னு இருக்காத. எனக்கு தான் 2 நாளைக்கு வேலை இருக்குதுன்னு சொல்றேன்ல. உன்னால முடிஞ்சா துவைச்சு போடு, இல்லைன்னா உன் மவனோட அப்பம் பொண்டாட்டி துவைக்க சொல்லு. அது யாரடி மவனோட அப்பம் பொண்டாட்டி? யாரு பொண்டாட்டி அவ? ஐயோ, இப்ப எப்படி சமாளிக்கிறது? அட, உனக்கு தெரியாத அந்த கிழவி பத்தி என்ன? போ. எனக்கு தெரியலடி. யார் அவ? இந்தூர்காரியா? ஐயோ ஐயோ, அந்த கிழவி சரியான கூமுட்டை. யாரு என்ன சொன்னாலும் நம்பிக்கும். இப்ப அந்த கிழவி கிட்ட போய் அத பத்தி அதுகிட்டயே யாரையோ பேசுறது மாதிரி பேசணும்னு வச்சுக்க, அது அப்படியே நம்பிக்கும். அவ்வளோ பெரிய முட்டா கிழவி அது. என்ன போ, இப்படியுமா ஒரு பொம்பளை இருப்பா? நம்மளை பத்தி தான் பேசுறாளுன்னு தெரியாத அளவுக்கு ஒருத்தி இருக்கிறான்னா அவ கூமுட்டை இல்லடி. வேற அழுகுன கூமுட்டை. அப்படி போட அருவால. சரியா சொன்ன அத்தை மாமியார. ஆமா, யாரடி இந்த முட்டா கிழவி அழுகுன கூமுட்டை? சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சொல்லிட்டா போச்சு. உன் மவன் யாரு? சின்ன தோர. உன் மவனோட அப்பன் யாரு? அடி என்னடி இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற? உனக்கு தெரியாதா யாருன்னு? எனக்கெல்லாம் தெரியும், உனக்கு தெரியணும்னு தான் சொல்றேன். சொல்லு, உன் மவனோட அப்பன் யாரு? உன் மாமன்தான். சரி, இப்ப சொல்லு, உன் மவனோட அப்பன் பொண்டாட்டி யாரு? அடி கழுத, வேற யாரு? உன் மாமன் பொண்டாட்டி நான் தானே அது. இப்ப தெரியுதா யாரு முட்டா கிளவி அழுகுன கூமுட்டன்னு? அடியே, கடைசியில என்ன முட்டா கிளவி ஆக்கி விட்டால? மெதுவாமா, எதுக்கு தலைய அந்த திருப்பு திருப்புற? என் கழுத்து ஒடிஞ்சிரும் போல இருக்குது. என்ன பொம்பளடி நீ கருமோ, இம்முட்டு பேனா தலையில வச்சிருப்ப? நான் என்ன பண்ணுவேன்? நானும் தலை சீவும் போதெல்லாம் பேன் சீப் போட்டு சீவிட்டு தான் இருக்கிறேன். ஐயோ அம்மா, போது விடுமா. தலையில பேன் இருந்தா இருந்துட்டு போகுது. இருக்கிற கொஞ்சம் இந்த முடிய ஆட்டுல பிச்சு போடுவ போல இருக்குது. அம்மா, நான் வயலுக்கு போயிட்டு வரேன். சரிப்பா மாணிக்கம், போயிட்டு வா. மாமா, இந்தாங்க கஞ்சி எடுத்துட்டு போங்க. இல்ல, எனக்கு கஞ்சிலாம் வேணாம். ஏன் கஞ்சி வேணாங்கிறீங்க? கஞ்சி இல்லாம வெயில் எப்படி வேலை செய்வீங்க? அதை நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்பட வேணாம். ஏண்டி காயத்ரி, என்னடியாச்சு? இதுக்கு 2 பட்டும் படமா பேசுதுக. அம்மா, உனக்கு விஷயமே தெரியாதுல்ல. நான் தான் தீபாவளிக்கு பெரிய வெடியா கொளுத்தி போட்டேன்ல. ஓ, அந்த சேலை வெடியா? அந்த வெடியா இன்னும் கொழுந்துகிட்டு எரியுது. எரியட்டும் எரியட்டும். இப்ப என்ன நடந்துச்சுன்னு என் மேல இன்னும் கோவமா இருக்கிறீங்க?
சே உன் மேல நான் எதுக்குப்பா கோவப்பட போறேன்? எனக்கு வயல்ல நிறைய வேலை இருக்குது, நான் போறேன். நீங்க வயல்ல வேலை செய்ய போறது நான் வேணான்னு சொல்ல சாமி. ஆனா போகும்போது போறேன்னு சொல்லாதீங்க, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போங்க. ஏண்டி காயத்ரி, என்னம்மா? என்னைக்கு நடக்காத அதிசயம்லாம் இன்னைக்கு நடக்குது. இனிமே இந்த மாதிரி அதிசயம் நிறைய நடந்துகிட்டே இருக்கும், நீ பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இரு. ஐயோ ஐயோ, பல்புக்கு மேல பல்பா வருதே. ஏ காயத்ரி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? என்ன பேசிட்டு இருக்க? ஏ என்னடி ரொம்ப தான் சொல்ற? நான் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன், நீ போய் உன் வேலையை பாரு, என்கிட்ட எகிரிட்டு வராத. உன்னை பத்தி எனக்கு தெரியும்டி. நீயே சேலையை கிழிச்சு டிராமா பண்ணிக்கிட்டு அண்ணனுக்கும் அன்னைக்கும் பிரச்சனையை மூட்டி விட்டுட்டு இருக்கிறியா? என்ன தர்ம மாடு கூடவே இருந்து பார்த்தது மாதிரி சொல்லுது. ஒருவேளை நம்மள போட்டு வாங்குறாளோ? நாம கொஞ்சம் சொதப்பினாலும் கண்டுபிடிச்சிருவா. வில்லாதி வில்லி இவ. ஏ ஸ்னேகா, என்னடி வாய் இருந்தா என்ன வேணாலும் பேசுவியா? யாராவது புதுசா வாங்கின புடவையை கிழிப்பாங்களா? அப்படி கிழிக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியமா? என்னம்மா அவ இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிறா, நீ அமைதியா உட்காந்து கேட்டுட்டு இருக்கிற, என்னன்னு கேளு. ஏ ஸ்னேகா, என்னடி? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். கூட பிறந்த அக்கான்னு கூட இல்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிற. புதுசா வாங்கின சேலையை கிழிச்சு அவ அண்ணனுக்கும் அன்னைக்கும் சண்டை மூட்டி விடுற அளவுக்கு கேவலமானவளா? இல்ல புத்தி கித்தி சரியில்லாம போச்சா? வவுத்துக்கு சோறு திங்கிற யாரும் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்கடி. மா, நீ என் பக்கமா இல்ல அவங்க பக்கமா? என்ன திட்டுறது மாதிரியே இருக்குது. இருடி, இந்த மாதிரிலாம் சொன்னாதான் அவன் நம்புவா, இல்லைன்னா நம்ம மேலேயே சந்தேகப்படுவா. என்னம்மா, அவதான் அப்படி பண்ணிட்டு இருக்கிறானா, நீயும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறியா? இப்படி பண்ணக்கூடாது, தப்புன்னு நீ தான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கணும். நீயும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிற. இங்க பாரு காயத்ரி, உன் பேக தூசி தட்டி எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியாரு. நீ தான் புடவை கிழிச்சேன்னு அண்ணனுக்கு தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை எப்ப வேணாலும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளும். என்னடி பயமூர்த்தி பாக்குற? மடியில பயம் இருந்தா தானே வழியில காணோம் இருக்கும். அடியே, இப்பவே வாய் வளருது பாரு. மாட்டிக்கிட்டடி. அம்மா, இவ என்ன லூசா? நான் எங்க வளர்னேன்? தெளிவா தானே பேசுறேன். இவதான் ஏதோ வளரிட்டு போறா. ரொம்ப தெளிவா பேசுனடி. அது மடியில பயம் இருந்தா தானே வழியில கனவு இருக்கும் இல்லடி. மடியில கனவு இருந்தா தானே வழியில பயம் இருக்கும். மூதேவி, பழமொழியை மாத்தி சொல்ற. ஓ, பழமொழியை மாத்திட்டாங்களா? மாடு மாடு, எங்க அப்பா குதிரைக்குள்ள நீயே காமிச்சு கொடுத்துருவ போல இருக்குது. சும்மா நான் தான் வில்லின்னு வாய் சாவடால் மட்டும் விட்டா பார்த்தாதுடி. வில்லி மாதிரி பேசவும் தெரியணும். உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி கதையை கொண்டு போறான்னு தெரியல. இங்க பாருமா, நீ நல்லவளா கெட்டவளா, இந்த பக்கமா அந்த பக்கமான்னு தெரியாமலேயே கதையை கொண்டு போகும்போது நான் தான் வில்லின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கதை நகராதா என்ன? கடவுளே, இவளை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏ சுந்தரி அக்கா, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற? நீ ஒரு பக்கம் பலூன் இழுத்து கட்டலாம்ல. நான் என்ன பலூன் கட்டுறது, எனக்கு தான் தெரியாதுடி. நாங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா கட்டுறோம். அப்படியே ஒவ்வொரு பலூனும் எடுத்து சந்தில சொறி விட வேண்டியதுதான். ஆத்தி, எனக்கு பலூன் கட்டுற வேலையெல்லாம் வேணாமா, உடஞ்சு போயிருமோன்னு பயமா இருக்குது. ஏண்டி, எல்லா பலூனும் கட்டி முடிச்சாச்சு, அதுக்கிட்ட என்ன ஒம்பு இழுத்துக்கிட்டு இருக்கிற? ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். வேலை செய்யும் போது வாயை மூடிட்டு வேலை செஞ்சா போர் அடிக்குதுல்ல. தாமரை, எல்லா வேலையும் முடிஞ்சுதா? அவ்வளோதாக்கா, எல்லா வேலையும் முடிஞ்சுது. ஏன் தாமரை, உங்க வீட்ல இருந்து மாமியும் நாத்தும் வருவாங்களா என்ன? தெரியலடி, சொல்லியிருக்கோம், பாப்போம். அதெல்லாம் என்ன பண்றாளுன்னு நோட்டம் போடுறதுக்காகவே வருவாங்க. மாமி வருதோ இல்லையோ, நாத்து கண்டிப்பா வருவாடி. எப்படியாவது இந்த ஃபங்க்ஷனை கெடுக்கணும் இல்ல நிறுத்தணுங்கிறதுக்காகவே வருவா. ஆனா என் அத்தை மாமியார்லாம் வராது. சிம்ரன், நான் காலையில கூட பார்த்து கூப்பிட்டேன், வரேன்னு தானே சொன்னிச்சு. ஆடா போக்கா போக்கா, அது உன்கிட்ட அப்படி சொல்லியிருக்கோம். என்கிட்ட என்ன பேச்சு பேசுனுச்சு தெரியுமா? பொங்குடி போக்கத்தவளுகளா, பொழப்பத்தை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு என்ன பேச்சு பேசுனுச்சு தெரியுமா? அந்த பொம்பளை சொன்னதுதான்க்கா, சொன்ன சொல்லு மாறாது. அது வந்து மட்டும் என்ன ஆக போகுது? வா போவோம். தாமரை, சுந்தரி அத்தை, வாங்கத்த. வாங்க சின்னம்மா. வரமாட்டேன்னு நினைச்சீங்களோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, வாங்க உள்ள போவோம். என்ன சிம்ரனு, உன் அத்தை மாமியார வாங்க அத்தை மாமியாரன்னு கூப்பிடவே இல்ல. அதான் வந்துட்டல, அப்புறம் என்ன உங்களை வாங்க அத்தை மாமியாரும் கூப்பிடணும்? போ போ, உள்ள போ. வீட்ல அந்த பேச்சு பேசிவிட்டு இப்ப முதலா வந்து நிக்குது முழுக்கு மொட்டை. ஏடி தாமரை, அலங்காரம்லாம் சூப்பரா பண்ணிருக்கிறீங்க. இவட்டும் பலூனாது? பலூன் இல்ல அத்தை மாமியார,
வெள்ளை கலர்லயும் ஊதா கலர்லயும் ரோசா பூ பூத்துருக்கு. பிச்சுவ மொட்டை தலையில வச்சுக்க. இந்த பிள்ளைக்கு எப்பவுமே கிண்டலா பேசுறதாண்டி வேலை. சின்னம்மா, இதெல்லாம் பழுவுனுத்த காலையில இருந்து ஒன்னொன்னா ஊதி ஊதி கட்டி வச்சிருக்கோம். அம்மாடி தாமரை, சரியான நேரத்துக்கு வந்துட்டோமா? அட பெரியமா, குள்ளியாக்கா, வாங்க வாங்க. ராமாயி. அலமேல, நீயும் இங்கதான் இருக்கியா? ஆமா ஆமாம்பா, ஒத்து வந்து உக்காருவோம் வா. தாமரை, இந்த விழாவை ஆரம்பிக்க என்ன நேரம் ஆகுமோ? ஏமா குள்ளி, வந்தது என்ன அவசரம்? எதுவும் வீட்ல வேலை இருக்குதா? வீட்ல என்ன வேலை இருக்குது? எந்த வேலையும் இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். குள்ளி, அவ்வளவுதான், இந்தா வரவங்களாம் வந்ததும் ஆரம்பிச்சிருவோம். ரெண்டு பக்கமும் ஸ்பீக்கர் எதுவும் வச்சிருந்து பாட்டு கீட்டு போட்டீங்கன்னா ஃபங்க்ஷன் நல்லா களை கட்டி இருக்கும். ஆ, ஸ்பீக்கர்ல பாட்டு போட்டு ஃப்ளக்ஸ்லாம் அடிச்சு கொண்டாடுறதுக்கு நாம என்ன கல்யாணமா பண்றோம்? வா பெரியத்த, வாமா நாத்தனாரே. ஆ, வரோம் வரோம். அலமேல, அங்க பாத்தியா? ஆத்தாளு மகளும் இங்கேயும் வந்துட்டாளுக. இந்த சிவகாமி சரியான ரப்பு ரோப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாளே, அவ எப்படி இவளுக்கு வச்ச ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறா? யாரும் செத்த நேரம் சந்தோஷமா இருந்தோம்னாவே அவளுக்கு பொறுக்காது ராமாயி. இங்க ஃபங்க்ஷன்ல எல்லாரும் கொம்மாளமா இருப்பாளுகளேன்னு வவுறு எரிஞ்சு போய்தான் வந்திருப்பா. இவ கண்ணு முன்னாடி யாரும் சந்தோஷமா இருக்கவும் கூடாது, இருக்கவும் முடியாது. ஆத்தாலே இப்படின்னா குட்டி சொல்லவா வேணும்? தாய் 8 அடினா குட்டி 16 அடியில பாயரா. இந்தா இப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துக்கிறாளுக. இங்க என்ன கலகம் பண்ண வந்துக்கிறாளுகன்னு தெரியலையே. காயத்ரி, நீலாம் வரமாட்டேன்னு நினைச்சேன், வந்து நிக்கிற. ஏன், நீ வரும்போது நாங்களாம் வரமாட்டோமா? இல்ல, தாமரைய கண்டாலே உனக்கு பிடிக்காது. சுந்தரி அக்கா வீட்லயும் பிரச்சனை ஆகி போச்சு. சிம்ரன் வீட்ல உங்களுக்கு போக்குவரத்தே இல்ல, அதான் வரமாட்டேன்னு நினைச்சேன், வந்து நிக்கிற. ஏ குள்ளி, யார் வீட்ல என்ன நடக்குது, யார் யாருகிட்ட பேசுறா பேசலன்னு நோட்டம் போடுறது தான் உனக்கு வேலையா? நான் வேற நோட்டம் பாக்கணுமா? உங்க கதை தான் ஊரறிஞ்ச கதையாச்சே. வந்தமா கொடுத்ததை வாங்கி தின்னமா போனமான்னு மட்டும் இரு. எங்களை தேவையில்லாத பேசுறவளை வச்சுக்காத. ஆ, சரி 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 சரி, வாங்க எல்லாம் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாம் வாங்க. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் கோய். இந்த ஃபங்க்ஷன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த கதை ஆரம்பிச்சு இது 100வது வீடியோ, அதுக்கு தான் ஒரு சின்ன ஃபங்க்ஷன். எம்பிட்டு நேரம் தான் கால் வலிக்கு நின்றுட்டு இருப்பீங்க? எல்லாரும் அப்படி அப்படியே உட்காருங்க பார்க்கலாம். ஏன்டி சிம்ரனே, ஃபங்க்ஷன்னா டான்ஸ் பாட்டுலாம் இருக்கும். அப்படியே ஒரு டான்ஸை போட்டினா பார்த்துக்கிட்டு இருப்போம்ல. சரியா போச்சு, இவ ஆடுற டான்ஸை யாரு பார்க்கறது? இந்தா குள்ளியக்கா, நீ என்ன வந்ததுல இருந்து ஸ்பீக்கருங்கிற பாட்டுங்கிற டான்ஸுங்கிற, இங்க என்ன பாட்டு கச்சேரிக்கா வந்திருக்கிற? சும்மா ஒரு பொழுதுபோக்குக்கு தானே. பாட்டு வேணா போடுறேன், நீ வந்து ஆடு, நாங்க உட்காந்து பாக்குறோம். டாடி, நீங்க ஆடுறத பாக்குறதுக்குலாம் எங்களுக்கு பொறுமை இல்ல. என்ன குடுக்குறீங்களோ அதை கொடுங்க, வாங்கி தின்னுட்டு கிளம்புறோம். அதானே பார்த்தேன், கிளவி ஃபங்க்ஷன்ல எதுவும் கொடுப்பாளுக, வாங்கி தின்னுட்டு போலானே வந்திருக்குது. இந்த 100வது வீடியோ கொண்டாடுற விதமா எல்லாருக்கும் கேக் தரோம், திருப்தியா வாங்கி சாப்பிடுங்க. வெறும் கேக்கா? இந்த கேக்கு காடி ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணீங்க? ஏன்டி அலமேலு, என்ன கேக்கு தரோம்னு சொல்றாங்க? வீட்ல யாரும் சோறு ஆக்க வேணாம், எல்லாம் குடும்பத்தோட வாங்கன்னு சொன்னாங்க. நான் அதை நம்பியில வந்தேன். ராமாயி, முதல்ல அந்த கேக்குமே உனக்கு கிடைக்குதான்னு பாரு. என்ன ஒரு 2 கிலோ கேக்கு வாங்கியிருப்பாளுல, அந்த 2 கிலோவும் என் மருமவளுக்கு பிசுக்கோத்து மாதிரி ஒரே வாயில வலிச்சு போட்டுட்டு போயிட்டே இருப்பா. போடுற ஜோறும் கேக்கும் இவளுக்கே பத்தாது, அப்புறம் எங்க இருந்து ஊருக்கே ஜோறு போடுறது? ஏன்டி அலமேலு அப்படி சொல்ற? திங்கறதெல்லாம் பார்த்து கண்ணு வைக்காதடி. அவ யாரு? உன் நாத்தனாமாவத்தானே, கொஞ்சம் அனுசரிச்சு ஓட்டலாம்ல. ஆமா, இந்த வயசான காலத்துல நான் தான் அவளை அனுசரிச்சு ஓட்ட வேண்டியதா இருக்குது. உனக்கு என்ன, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு கவலை இருந்தாலும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு உன்னையும் பெத்த தாய் மாதிரி பாத்துக்கிற ஒரு நல்ல புள்ள மருமவளா கிடைச்சிருக்கிறா. ஆனா எனக்கும் தான் ஒண்ணு வந்து வாச்சிருக்குதே மருமவன்னு. அண்ணன் எப்ப சாவான், தின்ன எப்ப காலியாகும்னு காத்துக்கிட்டு இருக்கிறா. அவளால எனக்கு ஏதாவது பிரயோசனம் உண்டா? பாத்தியாடி தாமரை, இந்த கிழவி என்னை பத்தி என்னென்ன பேசுதுன்னு? போதும் போதும், ரொம்ப அழுத்துக்காத. உனக்கெல்லாம் என்ன மாதிரி ஆள் கிடைச்சதே பெரிய விஷயம். இப்ப கேக்கு வேணுமா இல்ல இப்படியே எடுத்துட்டு போயிடவா? ஓஹோ, எடுத்துட்டு போவிய குடு. இதெல்லாம் ஒரு செலிப்ரேஷனா? வெறும் கேக்கு மட்டும் கொடுக்குறீங்க, இதுக்கா இவ்வளவு பில்டப் பண்ணீங்க? சோ அப்பா, இப்ப அடுத்த டிக்கெட் ஆரம்பிச்சிருச்சா? இதுக்கு தொல்லை தாங்கலப்பா. இந்த கேக்கை எங்களால வாங்கி திங்க முடியாம தான் இங்க வந்தமாக்கம். இந்தாமா, நீ என்ன வெக்கமே இல்லாம அதை திங்குற? ஏஞ்சு வா. ஏன்டி இப்படி பண்ற? ஒரு கேக்க நிம்மதி திங்க விடுறியா? ஏஞ்சு வாமாங்கிற, என்னம்மா கேக்கு திங்குற? ஏஞ்சு வா. அடியே இருடி, எந்திரிக்கிறதுக்குள்ள கையை பிடிச்சி இழுக்கிற. இருடி ஆத்தா, அந்த பொம்பளை கையை ஒடிச்சு விடாத.
பெரியத்த அந்த கேக்க என் கையில கொடுத்துட்டு எந்திரி. ஆத்தாடி ஆத்தாடி ஆத்தா, ஏன்டி இப்படி இழுத்து தொலைற? வா போவோம். ஏ லூசம்மா, உன் கேக்க அவகிட்ட கொடுத்துட்டு உன் வாக்குல வர, வாங்கிட்டு வா, வீட்டுல போய் சாப்பிட்டுக்குவோம். ஆட மானம் கட்டவங்களா, எதுக்குடி இந்த மானங்கட்ட பொழப்பு? இந்த கேக்குக்காகவா நாங்க வந்தோம்? இந்த கேக்க எங்களால வாங்கி சாப்பிட முடியாதான்னு வீரவசனம்லாம் பேசினாங்க. இப்ப வீட்டுக்கு பார்சல் போடுதுங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஏய், என்னடி ரொம்ப ஓவரா பேசுற? இதெல்லாம் ஒரு கேக்கா? 10 நாளைக்கு முன்னாடி செஞ்சது மாதிரி கிரீம்லாம் காஞ்சு போயிருக்குது, இத கேக்குன்னு கொடுக்குறீங்க? இத மனுஷன் திம்பாடி, நாய் கூட சீண்டாது. என்ன திமிரு பாத்தியா ஆளமேல இவளுக்கு? கொடுத்த கேக்க கீழே தூக்கி வீசுறா. யாராமாயி காஞ்சு போன கேக்குங்கிறா? நமக்கு நல்லா தானே மெதுவா இருக்குது. நீ வேற ஆளமேலு, பிரச்சனை பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறவளுக்கு கேக்கு காஞ்சு போயும் இருக்கும், கெட்டு போயும் இருக்கும். ஏமா காயத்ரி, சாப்பாடா இருந்தாலும் கேக்கா இருந்தாலும் சாப்பிட்ற பொருள் தானே. அதை அப்படி கீழே தூக்கி போட்டு வீணடிக்கிறது ரொம்ப தப்பு. உனக்கு பிடிக்கலன்னா வேற யார்ட்டையாவது கொடுத்துட்டு போ. அதை ஏன் கீழே தூக்கி போட்டு அதை அவமதிக்கிற? எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க ஒன்னும் புத்திமதி சொல்ல வேணாம், உங்க வேலையை பாருங்க. காயத்ரி, நீ ஏமா அப்படி நடந்துக்கிற? அந்த கேக்கு பழசு இல்ல, இப்ப வாங்கின கேக்கு தான். ஹலோ, இங்க பாருங்க, நான் எப்படி நடந்துக்கணும், என்ன பேசணும், என்ன பண்ணணுங்கிறத நீங்க எனக்கு சொல்லி தர வேணாம், சரியா? ஏண்டி காயத்ரி, அவளுக்கு எதே கொடுத்துட்டு போறாளுக. உனக்கு பிடிச்சா வாங்கி தின்னு, இல்லைன்னா வேணான்னு சொல்லிட்டு வா. எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற? அம்மா, உனக்கு எதுவும் தெரியாது, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஆத்தா, அந்த பக்கம் பிரியாணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏதோ வாசம் வருதுன்னு எந்திரிச்சு போனேன், கரெக்டா பிரியாணி கொடுத்துட்டு இருந்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். இது தெரியாம இங்க ஒருத்தி மூச்சை புடிச்சிட்டு பேசிட்டு இருக்கா. அவ பேசிட்டு போறாவா, நாம சாப்பிட்டுக்கிட்டே வேடிக்கை பார்ப்போம். ராமாயி, நான் கூட இவ்வளவு என்னடா ஃபங்க்ஷன் கொண்டாடுறாளுவன்னு நினைச்சேன். பரவாயில்ல, பிரியாணிலாம் கொடுத்து அசத்தி விட்டாளுவல்ல. ஆமா ஆளமேலு, பிரியாணி ரொம்ப ருசியாத்தான் இருக்கு, சாப்பிடு. சிம்ரனே, பிரியாணிலாம் போட்டு அசத்தி போட்டீங்க போ. பிரியாணி சூப்பர். இப்படி பிரியாணி போடுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா என் புள்ள புருஷன் மாமியா எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்திருப்பேன். எனக்கு தெரியாம போச்சு. பிரியாணியா? யா குள்ளியக்கா, பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்கா? ஆமாடி, சுட சுட ரொம்ப ருசியா இருக்குது. வாசத்தை பத்தியா? உன் புள்ள புருஷனை கூட்டிட்டு வரலன்னு வருத்தப்படாத குள்ளியக்கா. எத்தனை தட்டு வேணாலும் வாங்கிட்டு போய் கொடு, சந்தோஷமா சாப்பிட்டோம். வீட்டுக்கு வாங்கி எடுத்துட்டு போலாமா? அப்ப சரி, நான் ஒரு 7 தட்டு வாங்கிக்கிறேன். 7 தட்டா? அடி பாவி, இவ என்னோட சரியான தீனி மூட்டையா இருப்பா போல இருக்குது. இந்த நாத்துக்காரிய வெறுப்பேத்துறதுக்கு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், உடனே 7 தட்டு வாங்கிட்டு போவோமுங்கிறா. இவளுக்கு ஒவ்வொருத்தையும் 7 தட்டு 8 தட்டுன்னு வாங்கிட்டு போனா கடைசியில நமக்கு பிரியாணி இருக்காது போலியே. ஐயோ கடவுளே, பிரியாணி குடுக்குறாங்கன்னு தெரியாம நம்ம இவ்வளவு தூரம் பேசிவிட்டோமே. கேக்க வேற கீழே தூக்கி வீசிட்டோம். இப்ப எப்படி பிரியாணி வாங்கி சாப்பிடுறது? சரி சரி கிளம்புங்க, கேட்கவே நல்லாலன்னு தூக்கி வீசிட்டீங்க, பிரியாணி மட்டும் சாப்பிட போறீங்க? கிளம்புங்க கிளம்புங்க, காத்து வரட்டும், ரொம்ப புழுக்கமா இருக்குது. நாங்க போவோம், இல்லைன்னா இங்கேயே பாய விரிச்சு போட்டு படுப்போம். உனக்கு என்ன வந்துச்சு? இது என்ன உன் இடமா? சரி அத்தா, எனக்கு என்ன வந்துச்சு? மத்தவங்க சாப்பிடறத பார்த்து வவுறு எரிஞ்சு சாவு, என்னப்ப? அம்மா, பிரியாணிமா. பிரியாணிமானா போய் செவத்துல முட்டிக்கடி. உன் வாய் கொழுப்பு திமிரில பேசிவிட்டு இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு பிரியாணி கேப்ப? நானாவது அந்த கேக்கையும் பிரியாணியும் தின்றுருப்பேன், நாய் நான் திங்கறதையும் இங்க எடுத்து விட்டுருச்சு. வா போவோம், எதுக்கு வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டு நிக்கிற? பெரியம்மா, ஒரு நிமிஷம் நில்லு, வரேன். பெரியம்மா, நம்ம எல்லாம் சேர்ந்தது தான் இந்த புகுந்த வீடு கதை. நம்ம எல்லாரையும் வச்சுதான் 100வது வீடியோ வரைக்கும் வந்திருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து கொடுக்குற விழா தான் இது. இதுல நீங்க மட்டும் சாப்பிடாம எந்திரிச்சு போயிட்டா இந்த விழா சிறப்பா இருக்குமா சொல்லுங்க? இந்தா பெரியம்மா, எதுவும் யோசிக்காம இதை வாங்கிக்கிங்க. வேணாப்பா, நீ சொல்றோம்னு நாங்க வாங்கிட்டோம்னா பாக்குறவளுக்குலாம் சிவகாமி சோத்துக்கு அவசரம் வாங்கிட்டான்னு நினைப்பாளுங்க. அம்மா, இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரிமா. நம்ம சாப்பிடலாம், வேற யாரும் சாப்பிடுவாங்க? யாரோ பேசுறவங்க ஏதோ பேசிட்டு போறாங்க. அக்கா, நீங்க கொடுங்கக்கா, நான் வாங்கிக்கிறேன். ஏண்டி தாமரை, என்ன உன் நாத்து இப்படி பல்டி அடிக்கிறா? விட்ரி, அவ தின்னுட்டு போறா. என்ன பெருசுங்களா இன்னும் சாப்பிட்டு உட்காந்துக்கிறீங்க? ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு, கடை இழுத்து சாத்த போறோம். சாப்பிட்டோம். தாமரை, சுந்தரியக்கா, வாங்க நாமளும் போய் குண்டான சுரண்டி தின்னு கிளம்புவோம். அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.